பொண்டாட்டிக்கு ராகுலோட பொருள் உரிமை கிடையாதா? 1.5 வருஷமா உன்னை நம்பி உன் பையனை நம்பி வாக்கப்பட்டு 1.5 வருஷம் அவன் கூட பொழைச்சதுக்கு இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குது? உன் பையன் சொத்து பத்து சேர்த்து வைக்கல, நாங்க சொத்து பத்துக்கு ஆசைப்படல, கேட்கல. இன்னைக்கு அவ பேரு கூட நீ டேமேஜ் பண்ணி தானே வச்சிருக்க. நடத்த கெட்டவன் நீ வச்சிருக்க. 1.5 வருஷமா ஒரு நடத்த கெட்ட பொண்ணு உன் பையன் கூட வாழ்றதுக்கு நீ எப்படி சம்மதிச்ச? நீ எப்படிமா ஒரு பொண்ணை பார்த்து நீ அந்த வார்த்தை கேட்கலாம்? இன்னும் நாங்க திருப்பி கேட்க முடியாதா? இல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க? இப்ப நாங்க பொருளை கொடுக்குறோம், ஆனா அந்த பொண்ணோட இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவங்க இந்த டார்ச்சர் உங்களுக்கு எப்ப தந்துமா அவங்க பண்றாங்க? 2 வாரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வாரமாவே இப்ப என்ன கண்டிஷன்னா பையனோட ஏடிஎம் கார்டு, அவனோட ஆதார் கார்டு, A to Z எல்லாமே பையனோடது எதுவுமே அங்க இருக்க கூடாது, எல்லாமே வேணும் அப்படின்னா அப்ப இவ ராகுலோட பொண்டாட்டி தானே. நான் மக்கள் கிட்ட கேட்கறது என்னன்னா, ராகுலோட பொண்டாட்டிக்கு ராகுலோட பொருள் உரிமை கிடையாதா? அந்த அம்மா கேக்குது ஒரு ஏசி, அந்த அம்மாவோட பொருள் பையனோட பொருளோ எங்களுக்கு தெரியாது. தேவியாஸ்ரீக்கும் ராகுலுக்கும் தான் தெரியும் அந்த பொருள் வாங்கினது யாருன்னு. அந்த அம்மா இப்ப எல்லா பொருளும் என்னோடதுங்கிறாங்க. இது வரைக்கும் ராகுல் டிக்கி இந்த மீடியாவிலயும் சரி தன்னோட உழைப்பிலும் சரி சம்பாரிச்சு ஒரு பொருள் கூட வாங்கியிருக்க மாட்டானா?